ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு சுட சுட சோறுங்க. வீட்டரிசி சோறு ஆவி பறக்குது பாருங்கள். சாம்பார், பீன்ஸு கேரட் போட்ட சாம்பாருங்க. நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்குது. சாம்பாரும் அதுக்கு தொட்டுக்க பீட்ரூட்டுங்க, பீட்ரூட் பொரியல், கீரை பொரியலுங்க, தயிர். எப்போதுமே கீரை எந்த பொருளாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தேங்காய் தூக்கலாக போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் உபரி காணுங்க. இது காக்காய்க்கு தாங்க சாப்பாடு. இந்த புரட்டாசி 30 நாளும் காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு தான் சாப்பிட்றது. அதுக்கு சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். பக்கத்துலேயே தான் வீட்டில் வாசலில் வைப்பேன். இப்போ எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறேங்க. நல்லா சூடான சாதம் ஒரு 2 கரண்டி வெட்டி வச்சுட்டு அதில் நிறையா கேரட் பீன்ஸ் காய் போட்டு நிறையா சாம்பார் விட்டு பீட்ரூட் பொரியல், கீரை பொரியல்லாம் வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. பீட்ரூட் பொரியலில் எனக்கு நான் தயிர் சேர்த்துப்பேங்க. ஏன்னா அதை நான் தயிர் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் நான் செய்வேனே. பொரியலுக்கு உள்ள விஷயங்கள் எதுவும் அதில் சேர்க்காம. ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு அப்படியே பொரியலாக தான் கொடுத்துருவேன். அவங்க லேட்டாக வருவாங்க, அதனால் தயிர் மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க. இவ்வளோ தான். இப்போ சாப்பாட்டை நல்லா பிசைஞ்சு காயோடு சேர்த்து சாப்பிட வேண்டியதாங்க. கேரட்லாம் சாம்பாரில் போட்டால் பிடிக்காதுலாம் சில பேர் சொல்லுவாங்க. இதில் பிடிச்சிது பிடிக்கல அப்படிங்கிறதுலாம் விஷயம் கிடையாது. ஒரு ஏஜுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையுமே மஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.